ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் சிவில் இன்ஜினியர் வி பரத்குமார், ஆர்கன் கன்ஸ்ட்ரக்ஷன், அண்ணா சாலை, திருச்சி. உங்களுக்கு சிவில் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான வேலைகளும் நாங்கள் நல்லபடியாக பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சிவில் ரிலேட்டடாக, கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் வந்து சேரும். அதே மாதிரி வீடியோஸும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைட் தான் இது. நம்ம சைட்டில் வந்து இப்போ கூலிங் டைல்ஸ் லேயிங் பண்ணிகிட்ருக்கோம், அதை போட்டுட்ருக்கோம். அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கலவையை போட்டு இது மாதிரி மட்டி இழுத்துட்டு மட்டைப்பால் வச்சு ஃபஸ்ட்டு மட்டம் சுற்றி கிளியர் பண்ணிட்டு புல் வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். புல்னால் ஒரு மட்டத்துக்காக கொண்டு வந்து தண்ணி எங்கிட்டு போகணும் அப்படிங்கிற வாட்டம் பைப் லைன் கொடுத்துருப்போம். அந்த இடத்துல நமக்கு அந்த புல்லை கனெக்ட் பண்ணணும் 0 பாயிண்ட்டில். அதுதான் நம்மளோட இது. இப்போ பார்த்திங்கன்னா, கலவையை போட்டு நம்ம வந்து மட்டி இழுத்துட்ருக்கோம். அதை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க வீடியோவில். மட்டைப்பாலையை போட்டு இழுக்கணும். இழுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பாலை ஊற்றி விட்டு நம்ம வந்து டைல்ஸ் வந்து லேயிங் பண்ணணும். அப்படியே ஒவ்வொன்றா மேலே வச்சு இதில் என்ன பண்ணால், நம்ம பாலில் வந்து அதாவது சிமெண்ட்டு பாலில் வந்து மிக்சிங் வந்து நம்ம கெமிக்கல் ஆட் பண்ணிக்கணும். அதாவது டாக்டர் ஃபிசிட்டு, LW+ இது மாதிரி கெமிக்கல் ஆட் பண்ணிக்கணும். அதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோ நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கூலிங் டைல்ஸ் லேயிங் பண்ணணும், இது மாதிரி தான் பண்ணணும். இது நல்லா நம்ம மிதிச்சு விட்டுக்கணும். சவுண்ட் அப்போ தான் வராமல் இருக்கும். நல்லா வெயிட்டானதை வச்சு நம்ம பண்ணிக்கணும். இது மாதிரி சைடு கட்டிங் பீஸ்லாம் வந்து இது மாதிரி இந்த மிஷினை வச்சு கட் பண்ணி போட்டுக்கணும். இப்போ தான் லேயிங் பண்ணிகிட்ருக்காங்க, பாருங்கள் இந்த வீடியோவை. நான் சொன்ன மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணால், இது மாதிரி நம்ம பால் ஊற்றி ஃபுல்லாக தேய்ச்சதுக்கப்புறம் ஸ்பேசர் ஜாயிண்ட் இது மாதிரி விட்டுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து மேலே மொட்டை மாடினால் நம்ம வந்து எப்பாக்சி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணணும் கடைசியாக மாவு போடுறதுக்கு பதிலாக. இப்போ நம்ம ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு. நாளைக்கு ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றி டைல்ஸு ஸ்கட்டிங் ஒட்டுவாங்க, மாவு போட்டு பெயிண்ட்ஸ் பண்ணுவாங்க. தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பயனுள்ள தகவல் வந்து சரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.